எஸ் சார். எஸ். குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? 5ஆம் கிளாஸுக்கு சர்க்குலேட்டரி சிஸ்டம், மனித இரத்த ஓட்ட மண்டலம். சரியா? மனித இரத்த ஓட்ட மண்டலம். மனித இரத்த ஓட்ட மண்டலம் மனிதனுக்கு ஒரு மிகவும் அனைத்து உறுப்பு மண்டலங்களுமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மண்டலம். மனிதனோட ரத்த ஓட்டம், அந்த மனித உறுப்பு மண்டலத்துல அனைத்து உறுப்பு மண்டலங்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு உறுப்பு மண்டலங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கு. அதுல இந்த ரத்த ஓட்ட மண்டலம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ரத்த ஓட்ட மண்டலத்துல என்னெல்லாம் இருக்கு? இதயம், ரத்த நாளங்கள், ரத்தம். இது 3 இருக்கு. என்ன இருக்கு? இதயம், ரத்த நாளங்கள், ரத்தம். அதாவது ஹார்ட், பிளட் கேபிலரிஸ் அண்ட் பிளட். சரியா? இது என்ன செய்யுது? எல்லா இடத்துக்கும் ஆக்சிஜனை ரத்தம் கொண்டு போய் கொடுக்குது. டீஆக்சிஜனேட்டட் பிளட், ஆக்சிஜன் இல்லாத பிளட்ட திரும்ப நம்மளுடைய எங்க எடுத்துட்டு வருது? இதயத்துக்கு எடுத்துட்டு வருது. சரியா? இதுதான் ரத்த ஓட்ட மண்டலம். இந்த மண்டலத்துல என்ன ஆகுது? ஆக்சிஜன் மற்றும் சத்துணவுகள், ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன்ஸ் ஆர் சப்ளைட் டு த ஆல் பார்ட் ஆஃப் த பாடி. இதுல என்ன இருக்கு? ஹார்ட், கேபிலரிஸ் அண்ட் பிளட் வெசல்ஸ் அண்ட் பிளட். இதுல முக்கியமான ஆர்கன் எது? முக்கியமான ஆர்கன் இஸ் ஹார்ட். ஹார்ட் ஹார்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. பிறந்தத்திலிருந்து மனிதனுடைய இறுதி வரை ஹார்ட் ஒரு நிமிஷம் மத்த எல்லா பாடி பார்ட்டும் என்ன செய்யும்? ரெஸ்ட் எடுத்துக்கும். ஆனா இந்த மனிதனோட இந்த பார்ட் மாத்திரம், ஹார்ட் மாத்திரம் எந்த விதமான ரெஸ்ட்டுமே எடுத்துக்காது. பிறந்தது முதல் இறப்பது வரை ஹார்ட் வந்து என்ன ஆகும்? இட் இஸ் கோயிங் ஆன் ஃபங்க்ஷனிங். சரியா? ஹார்ட்ல என்னெல்லாம் பார்ட் இருக்கு? ஹார்ட் 4 பார்ட்டா இருக்கு. சரியா? ஹார்ட்ல எவ்வளவு பார்ட் இருக்கு? 4 சேம்பர், 4 அறைகள். ஹார்ட் ஹேஸ் 4 சேம்பர்ஸ். அந்த 4 சேம்பர்ஸ் என்னது? ரைட் பார்ட்ல உள்ளது மேல மேல உள்ளது ஏட்ரியம். மேல உள்ளது என்ன சொல்றோம்? ஏட்ரியம் அல்லது ஆரிக்கிள். பன்மையில சொன்னா ஏட்ரியம்ஸ் அண்ட் ஆரிக்கிள்ஸ். அண்ட் கீழே உள்ள பார்ட் என்ன? வென்ட்ரிக்கிள்ஸ். மேல உள்ளது ஆரிக்கிள்ஸ் அல்லது ஏட்ரியம், கீழே உள்ளது வென்ட்ரிக்கிள். சரியா? இப்ப இந்த ஹார்ட்டினுடைய ரைட் பார்ட், இந்த ரைட் பார்ட் என்ன செய்யுதுன்னா அசுத்த ரத்தத்தை எங்க இருந்து எடுத்து வருது? நம்மளுடைய பாடி பார்ட்ஸ் எல்லாத்துல இருந்தும் அசுத்த ரத்தத்தை எடுத்துட்டு வருது. அசுத்த ரத்தத்தை எடுத்துட்டு வந்து அது என்ன செய்யுது? அதை நேர எங்க அனுப்புது? நுரையீரலுக்கு அனுப்புது. சரியா? நுரையீரல் என்ன செய்யுது? நுரையீரல்ல அந்த அசுத்த ரத்தமானது சுத்திகரிக்கப்பட்டு ஆக்சிஜன் ஏற்றம் செய்யப்பட்டு ஆக்சிஜனேட்டட் பிளட். சரியா? இந்த வாட்டர் இருக்குல்ல, நம்ம வாட்டர் ரிசர்வாயர்ல என்ன பண்றாங்க? நல்ல தண்ணிய நல்ல குளோரினேட் பண்ணி அதை நல்ல கிருமி நீக்கம் செய்து நல்ல தண்ணியா நமக்கு சர்க்குலேஷனுக்கு அனுப்புறாங்க. அதே மாதிரி இது என்ன செய்யுது? அந்த இதுல உள்ள கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் விட்டுட்டு ஆக்சிஜனை அந்த பிளட்ல வச்சுட்டு ஆக்சிஜனேட்டட் பிளட்ட நம்ம ஹார்ட்டுக்கு அந்த லங்ஸ்ல கொண்டு வருது. அந்த லங்ஸ் எங்க இருந்து கொண்டு வருது? எந்த பார்ட் இருக்கு? வலது ஆரிக்கிள், வலது வென்ட்ரிக்கிள். வலது வென்ட்ரிக்கிள்ல இருந்து என்ன செய்யுது? அது எங்க போகுது? லங்ஸுக்கு போறது. லங்ஸ்ல அது சுத்தம் பண்ணப்படுது. சுத்தம் பண்ணப்பட்டு எங்க வருது? வலது ஆரிக்கிளுக்கு வருது. வலது ஆரிக்கிள்ல இருந்து அந்த பிளட் எங்க வருது? வலது வென்ட்ரிக்கிளுக்கு வருது. வலது வென்ட்ரிக்கிள்ல இருந்து அந்த பிளட் என்ன செய்யுது? சாரி, இடது வென்ட்ரிக்கிள். இடது வென்ட்ரிக்கிள் அந்த பிளட்ட பம்ப் பண்ணி நம்ம பாடி பார்ட் பூரா அனுப்புது. பாடி பார்ட் பூரா அனுப்புது. இப்ப எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? ரைட் சைடு ஆஃப் த ஹார்ட், அதாவது ஹார்ட்டினுடைய வலது பக்கம். வலது பக்கம் சுத்தகரிக்கப்படாத ரத்தம். அந்த சுத்தகரிக்கப்படாத ரத்தம் எங்க வருது? இது நுரையீரலுக்கு வருது. நுரையீரல்ல சுத்தகரிக்கப்பட்ட ரத்தம் எங்க வருது? இடது ஆரிக்கிளுக்கு வருது. சுத்திகரிக்கப்பட்ட ரத்தம் என்ன வருது? இடது ஆரிக்கிளுக்கு வருது. இடது ஆரிக்கிள் இருந்து இடது வென்ட்ரிக்கிளுக்கு வருது. இடது வென்ட்ரிக்கிள் இருந்து என்ன செய்யுது? அந்த இடது வென்ட்ரிக்கிள் தான் ரொம்ப ரொம்ப ஹார்ட்ல முக்கியமான ஒரு பகுதி. அந்த இடது வென்ட்ரிக்கிள் என்ன செய்யுது? அந்த பிளட்ட பம்ப் பண்ணி, அதுதான் வந்து பம்பிங் ஸ்டேஷன். இந்த பிளட்ட பம்ப் பண்ணி நமது பூரா பார்ட், அதாவது அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டி, மேற்பகுதி. மேற்பகுதினா இது மூளை போன்ற மேற்பகுதிகளுக்கும், கிட்னி, அப்புறம் உள்ள குடல், அந்த மாதிரி எல்லா பகுதிகளுக்கும் அந்த ரத்தத்தை பம்ப் பண்ணி அனுப்புது. சரியா? இப்ப இந்த ஹார்ட் என்ன ஒரு ஆர்கன்?
ஹார்ட் வந்து என்ன சொல்லுவாங்க, இட்ஸ் எ மஸ்குலர் ஆர்கன். ஹார்ட் வந்து ஒரு தசையால் செய்யப்பட்ட ஒரு உறுப்பு. அதுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் மசில்ஸ், அதுக்கு பேர் என்ன சொல்றது, கார்டியாக் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மசில் வந்து மத்த மசிலை விட மிகவும் சிறப்பு வாய்ந்த மசில். என்ன செய்யுது, அது பம்ப் பண்ணிட்டே இருக்கிறதுனால அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரியா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ரொம்ப மசில், ஹார்ட் மசில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதனாலதான் அது என்ன சொல்றாங்க, அத ஒரு உரை சூழ்ந்திருக்கு. அது அந்த உரையை சூழ்ந்திருக்கிற உரைய என்ன சொல்லுவாங்க, பெரிகார்டியம். சரியா, the muscular coat surrounding the heart is called pericardium. அந்த அது வந்து ரெண்டு அறையா இருக்கு. இந்த ரெண்டு அறையா இருக்கிறதுனால இடையில ஒரு திரவம் சுரக்குது. a liquid is secreting. அதுதான் என்னது, பெரிகார்டியல் fluid. அந்த fluidக்கு பேரு பெரிகார்டியல் fluid. அந்த ஹார்ட் தான் என்ன சொன்னேன், 4 சேம்பரா இருக்கு. மேல உள்ள ரெண்டு, அதாவது ரைட் சைடுல இருக்கிற 2 சேம்பரும் அசுத்த ரத்தத்தை கொடுக்குது. லெஃப்ட் சைடுல உள்ள சேம்பர் எல்லாம் சுத்த ரத்தத்தை எடுத்துக்குது. சரியா, இப்ப நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம், ரத்த நாளங்கள். ரத்த நாளங்கள் அதாவது பிளட் கேபிலரிஸ். இதுல என்ன சொல்றோம், 2 பார்ட். ரத்த நாளங்கள்ல 2 பார்ட் இருக்கு. ஒண்ணு என்ன, தமனிகள். தமனிகள் மற்றும் சிரைகள். தமனிகள் என்ன செய்யுது, தமனிகள் அது என்ன சொல்றோம் இங்கிலீஷ்ல, ஆர்டரி. ஆர்டரி எப்போது என்ன செய்யும், carry the blood away from the heart. அதாவது தமனிகள் இதயத்தை விட்டு ரத்தத்தை மற்ற பகுதிகளுக்கு எடுத்து செல்லும். ஆர்டரி ஆர்டரி carries blood away to the heart. ஹார்ட் விட்டு அண்ணன் எடுத்துட்டு போயிடும். வெயின்ஸ், வெயின்ஸ் என்ன, சிரைகள். சிரைகள் என்ன செய்யும், சிரைகள் ரத்தத்தை, அசுத்த ரத்தத்தை எடுத்துட்டு வந்து ஹார்ட்டுக்குள்ள கொடுக்கும். தமனிகள் மற்றும் சிரைகள். சிரைகள் இதுல ஒரே ஒரு எக்ஸெப்ஷன். என்ன எக்ஸெப்ஷன், எது, நுரையீரல் தமனிகள், நுரையீரல் சிரைகள். நுரையீரல் தமனி என்ன செய்யும், ஹார்ட்ல இருக்கிற அசுத்தரத்தை எடுத்து கொடுத்து எங்க லங்ஸ் கொண்டு போகும். அதனால என்ன ஆகும், இந்த நுரையீரல் தமனி, நுரையீரல் சிரை, பல்முனரி ஆர்டரி அண்ட் பல்முனரி வெயின், இது ரெண்டு தான் எக்ஸெப்ஷன். இப்ப வருதா, இப்ப என்ன சொல்லியிருந்தேன், ஹார்ட்ல 4 சேம்பர் இருக்குன்னு சொன்னேன். திரும்ப சொல்றேன், ரைட்ல இருக்கிற சேம்பர் எல்லாம் அசுத்த ரத்தத்தை கலெக்ட் பண்றது, லெப்ட்ல இருக்கிற சேம்பர் எல்லாம் சுத்த ரத்தத்தை வச்சிருக்கு. சரியா, ஓகே ஓகே. இப்ப இப்ப நம்ம ஹார்ட் பத்தி பார்த்தோம். இப்ப எல்லாம் என்னென்ன பார்ட்னு பார்த்தோம். அப்புறம் ரத்த நாளங்கள். ரத்த நாளங்கள்னா என்ன, ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ். சரியா, ஆர்டரிஸ் அண்ட் வெயின். அதான் சொன்னேன், ஆர்டரியில 2, அதுல ரத்த நாளங்கள்ல 2 வகை இருக்கு. ஒண்ணு தமனிகள், மற்றொன்று சிரைகள். தமனிகள் என்ன செய்யுது, சுத்த ரத்தத்தை எல்லா பகுதிகளுக்கும் எடுத்து செல்லுது. சிரைகள் என்ன செய்யுது, அசுத்த ரத்தத்தை நம்ம ஹார்ட்டுடைய மத்த பகுதிகள்ல இருந்து நமக்கு கொண்டு வந்து தருது, ஹார்ட்ல கொண்டு வந்து சேர்க்குது. சரியா, இதுதான் சிரைகள் தமனிகள். இதுல ஒரே ஒரு விதிவிலக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நுரையீரல் சிரை மற்றும் நுரையீரல் தமனி, இது 2 தான் இதுல ஒரு வித்தியாசம். ஒரு உங்க ஸ்கிரீன் முன்னாடி ஒரு படம் தெரியும், தெரியுதா, உங்க ஸ்கிரீன் முன்னாடி படம் தெரியுதா? இப்ப இதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேர்ட் வால். சரியா, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, நுரையீரல்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த சர்க்குலேட்டரி சிஸ்டத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் இதுல நம்ம வச்சு பொருத்தி பார்க்கலாம். சரியா, இப்ப நம்ம ஒன்னொன்னா வைப்போமா, ஒன்னொன்னா வைப்போம், அது சரியா தப்பாங்கிறதையும் அது காட்டும். சரியா, நம்ம எல்லாத்தையும் வைப்போம், முதல்ல ஒன்னொன்னையும் வைப்போம். ஃபர்ஸ்ட் என்னது, ஃபர்ஸ்ட் ஹார்ட்னுடைய பார்ட் ஃபர்ஸ்ட் இங்க வைப்போம், நுரையீரலை வைப்போம். இங்க பாருங்க, இப்ப நான் என்ன வைக்கிறேன், நுரையீரல். சரியா, நுரையீரல் வச்சுட்டேன். அடுத்தது இப்ப இது என்னது, உடலில் ரத்த ஓட்டம். உடல்ல எப்படி போகுது, இங்க பாருங்க, இது வந்து நுரையீரல் ரத்த ஓட்டம், அதாவது பல்முனரி சர்க்குலேஷன். இங்க பாருங்க, நுரையீரல் ரத்த ஓட்டம். இங்க பாருங்க, இப்ப இதை எடுத்து இங்க வைக்கிறேன், இதுல இப்படி வைக்கிறேன், நுரையீரல் ரத்த ஓட்டம். அடுத்தது இது என்னது, உடலில் ரத்த ஓட்டம் அப்படிங்கிறத வச்சுட்டேன். இப்ப ஒன்னொன்னா வைப்போம், ஒன்னொன்னா வச்சோம்னா எது சரி எது தப்புங்கிறதையும் அதுவே காட்டிடும். இங்க பாருங்க, இப்ப நம்ம என்னதை வைக்க போறோம், வலது ஆரிக்கிள், வலது ஆரிக்கிள். அடுத்தது வலது ஆரிக்கிள், அப்புறம் இடது
ஆரிக்கிள். சரியா? அடுத்தது என்ன பண்ண போறோம்? இடது வென்ட்ரிக்கிள். இடது வென்ட்ரிக்கிள். அடுத்தது வலது வென்ட்ரிக்கிள். சரியா? வலது வென்ட்ரிக்கிள் வச்சிட்டோமா? இப்ப அடுத்து என்ன வைக்கிறேன்? நுரையீரல் சிரை. நான் வைக்கிறேன் நுரையீரல் சிரை. அடுத்தது என்ன வைக்கிறோம்? மகா தமனி. மகா தமனி வைக்கிறோம். மகா தமனி வைக்கிறோம். அடுத்தது என்ன வைக்கிறோம்? நுரையீரல் தமனி. நுரையீரல் தமனி வைக்கிறோம். சரியா? அடுத்தது என்ன வைக்கிறோம்? சுப்பீரியர் வீனக்கவா. மேற்பெரும் சிரை. சரியா? மேற்பெரும் சிரை. இப்ப இது எல்லாத்தையும் வச்சுட்டோம். இப்ப என்ன செய்யணும்? உடலில் ரத்த ஓட்டம், நுரையீரல் சிரை, நுரையீரல் தமனி எல்லாத்தையும் வச்சுட்டோம். நம்ம இப்ப சப்மிட் ஆன்சர்ஸ் கொடுப்போம். கொடுத்தா ரைட்டா இருக்கிறது ரைட்டா காட்டும், தப்பா இருக்கிறது தப்பா காட்டும். இந்த வேர்டு வால் நீங்க உங்களுடைய இதுல உங்களுடைய போன்லயே இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? இப்ப என்ன செய்யறோம்? நம்ம சப்மிட் ஆன்சர்ஸ் கொடுக்குறோம். கொடுத்தா எது தப்பு எது ரைட்னு காட்டுது. சரியா? இப்ப நான் வேணும்னே தப்பா வச்சிருக்கேன். இப்ப என்ன செய்யணும்? ரைட் ஆன்சர்ஸ் அப்படின்னு காட்டிங்கன்னா அது கரெக்டா இங்க பாருங்க. ஷோ த ரைட் ஆன்சர்ஸ். ஷோ த ஆன்சர்ஸ் இப்படி வரும். அப்புறம் நம்ம என்ன செய்யணும்? கரெக்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு வச்சா இது எல்லாமே கரெக்டா வந்துடும். இங்க பாருங்க, இது என்னது? நுரையீரல். சரியா? ஃபர்ஸ்ட் இதுல கரெக்டா வச்சுக்கோமா? இது நுரையீரல். இது வந்து என்ன ஆகும்? நுரையீரல் ரத்த ஓட்டம் எங்க போகுது? இங்க இருக்கிறது அப்படியே இந்த நீல கலர்ல இருக்கிறது நுரையீரல் ரத்த ஓட்டம். வலது ஆரிக்குல காட்டிட்டோம். வலது வென்ட்ரிக்கிள். இந்த நீல கலர்ல இருக்கிறது என்ன சொன்னேன்? அசுத்த ரத்தம்னு சொன்னேன். வலது ஆரிக்கிள், வலது வென்ட்ரிக்கிள். இங்க பாருங்க, இதுதான் என்னது? மகா தமனி. இங்க கீழே இருக்கிறது என்ன? இடது ஆரிக்கிள். சுத்தப்படுத்தப்பட்ட இங்க லங்ஸுக்கு போகுது. லங்ஸ்ல சுத்தம் அடைஞ்ச ரத்தம் இந்த மகா தமனி வழியாக எங்க வருது? இங்க வருது. எங்க வருது? இடது ஆரிக்கிளுக்கு வருது. இடது ஆரிக்கிள் என்ன செய்யுது? இடது வென்ட்ரிக்கிளுக்கு வருது. அப்புறம் இடது வென்ட்ரிக்கிள் என்ன செய்யுது? இத பிளட் அப்படி புஷ் பண்ணி இங்க தள்ளுது. இங்க தள்ளும் பொழுது என்ன ஆகுது? நமது உடல்ல உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் செல்கிறது. இதுதான் நுரையீரல் ரத்த பல்முனரி சர்க்குலேஷன், சிஸ்டமிக் சர்க்குலேஷன். இங்க பாருங்க, இது வந்து நுரையீரல் ரத்த ஓட்டம். இது வந்து நம்மளுடைய உடல்ல உள்ள மற்ற பகுதிகள்ல இருந்து இந்த நீல கலர்ல உள்ள பாருங்க, உடல்ல உள்ள மற்ற பகுதிகள், மேற்பகுதியில உள்ளது, கீழ்ப்பகுதியில உள்ளது எல்லாம் என்ன செய்யுது? இங்கேருந்து ஹார்ட்டுக்கு வருது. ஹார்ட்ல இருந்து என்ன செய்யுது? அதை வந்து இப்படி பிடிச்சு இங்க நுரையீரலுக்கு தள்ளுது. நுரையீரல் என்ன செய்யுது? சுத்தப்படுத்தப்பட்ட ரத்தத்தை இந்த வழியா மகா தமனி வழியா நுரையீரல்ல இருந்து இங்க எதுக்கு வருது? நம்முடைய இடது ஆரிக்கிளுக்கு வருது. இடது ஆரிக்கிள்ல இருந்து இடது வென்ட்ரிக்கிளுக்கு வருது. இடது வென்ட்ரிக்கிள் என்ன செய்யுது? அந்த ரத்தத்தை நம்மளுடைய அனைத்து பகுதிகளுக்கும் புஷ் பண்ணி அனுப்புது. இதுதான் என்ன? நமது உடலில் ஏற்படும் ரத்த ஓட்டம். இங்க பாருங்க, மேற்பெரும் சிரை, மேற்பெரும் சிரை. இதுதான் என்னது? சுப்பீரியர் வீனக்கவா, மேற்பெரும் சிரை. இது என்னது? கீழ்பெரும் சிரை. நுரையீரல் ரத்த ஓட்டம் மகா தமனி, மேற்பெரும் சிரை, உடலில் ரத்த ஓட்டம், அப்புறம் நுரையீரல் ரத்த ஓட்டம், சிஸ்டமிக் சர்க்குலேஷன், பல்முனரி சர்க்குலேஷன். இதுல எது? நுரையீரல் தமனி, நுரையீரல் சிரை. இங்க பாருங்க, சிரை என்ன செய்யும்? அசுத்த ரத்தத்தை எடுத்துட்டு போகும். ஆனா இங்க நுரையீரல் சிரை என்ன செய்யுது? சுத்த ரத்தத்தை எடுத்துட்டு போகுது. நுரையீரல் தமனி என்ன செய்யும்? ஜென்ரலா தமனின்னா என்ன செய்யும்? அது சுத்த ரத்தத்தை எடுத்துட்டு போகும். ஆனா இங்க என்ன செய்யுது? நுரையீரல் தமனி மாத்திரம் அசுத்த ரத்தத்தை எடுத்துட்டு போகுது. நான் என்ன சொன்னேன்? ஆர்டரிஸ் அவே ஃப்ரம் த ஹார்ட், வெயின்ஸ் டு த ஹார்ட் அப்படின்னு சொன்னேன். அதுதான் அந்த டெஃபினிஷன். ஆர்டரிங்கிறது அவே ஃப்ரம் த ஹார்ட், ஹார்ட்டுக்கு அண்ணன் எடுத்துட்டு போகும். அதுதான் தமனி. சரியா? வெயின், வெயின் என்ன செய்யும்? டு த ஹார்ட், அதாவது சிரை வந்து ஹார்ட்டை நோக்கி பிளட்ட கொண்டு போகும். இந்த நுரையீரல் சிரை, நுரையீரல் தமனி ரெண்டு தான் எக்ஸெப்ஷன். சரியா? இந்த படத்தை பார்த்தா புரியுதா? திரும்ப சொல்றேன், நம்ம ஹார்ட் எத்தனை சேம்பர் இருக்கு? 4 சேம்பர் இருக்கு. ஹார்ட் ஹேஸ் 4 சேம்பர்ஸ். என்னெல்லாம்? ஆரிக்கிள் அண்ட் வென்ட்ரிக்கிள். அதான் என்ன சொல்லியிருக்கான்? வலது ஆரிக்கிள், வலது வென்ட்ரிக்கிள், இடது ஆரிக்கிள், இடது வென்ட்ரிக்கிள். வலது ஆரிக்கிள்ல இருந்து என்ன செய்யுது? வலது வென்ட்ரிக்கிளுக்கு போய் இந்த எங்க போகுது? நம்ம நுரையீரலுக்கு போகுது. நுரையீரல் சுத்தப்படுத்தப்பட்டது இந்த வழியா, இந்த இந்த மகா தமனி வழியா எங்க வருது? நுரையீரல் ஹார்ட்டுடைய ஆரிக்கிள், அதாவது இடது ஆரிக்கிளுக்கு வருது. இடது ஆரிக்கிள் இருந்து இடது வென்ட்ரிக்கிளுக்கு வருது. இடது வென்ட்ரிக்கிள் மீண்டும் அந்த ரத்தத்தை புஷ் பண்ணி நம்மளுடைய பாடி எல்லா பார்ட்டுக்கும் தள்ளுது. சரியா? ரத்தம், ரத்தம் இஸ் ஆல்சோ என்ன? இதுவும் ஒரு திசு. ரத்தம்
என்பதும் ஒரு திசு. அதுல உங்களுக்கு தெரியுமா சில கேஸ் கொஸ்டின்ஸ் போட்டிருப்பாங்க. என்ன செய்யுங்க, உங்களுடைய பிளட் எவ்வளவு உங்களுக்கு பல்ஸ் ரேட் இருக்கணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த பல்ஸ் ரேட் என்ன செய்யணும், கீழே இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு எத்தனை 72 இருக்கணும், ஒரு நிமிஷத்துக்கு 72 இருக்கணும். சரியா, ஒரு நிமிஷத்துக்கு 72 பல்சஸ் இருக்கணும். அது இருந்தாதான் பல்ஸ் ரேட் கரெக்ட். இல்லைன்னா பல்ஸ் டவுன் ஆயிடுச்சுன்னா என்ன செய்வாங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஹார்ட்ல தான் ப்ராப்ளம் இருக்குன்னா பல்ஸ் ரேட் என்ன ஆயிடும், டவுன் ஆயிடும். அப்புறம் இன்னொரு கேள்வி கொடுத்துருக்காங்களா, என்ன கேள்வி கொடுத்துருக்காங்க, கடல் நண்டுகள் பிற நண்டுகள் போன்ற சில விலங்குகள்ல ரத்தம் ஏன் நீல நிறமா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கரப்பான் பூச்சியில ஏன் அந்த பிளட் நிறமற்றதாக வெள்ளை நிறத்துடன் காணப்படுகிறது அப்படின்னு. இந்த மாதிரி நண்டு போன்ற பிராணிகள் என்னன்னா காப்பர் இருக்கு, காப்பர் சால்ட் இருக்கிறதுனால அந்த நண்டினுடைய பிளட் எப்படி இருக்கு, நீல கலர்ல இருக்கு. சரியா, மத்த அந்த கரப்பான் பூச்சியில என்ன இருக்குன்னா இந்த ரெட் பிளட் கார்பசல்ஸ் இருக்காது. கரப்பான் பூச்சியினுடைய கரப்பான் பூச்சியை வீட்டுல அடிச்சு பார்த்திருக்கீங்களா, அப்படியே ஒயிட்டா இருக்கும். சரியா, அதனுடைய ரத்தமே வராது, ரத்தம் வந்தாலும் அந்த அப்படியே ஒரு தேங்காய் எண்ணெய் மாதிரி ஒயிட்டா இருக்கும். அது எதனாலன்னா கரப்பான் பூச்சியோட பிளட்ல என்ன இருக்காது, ரெட் பிளட் கார்பசல்ஸ், அதாவது சிவப்பணுக்கள் இருக்காது. அதனால என்ன செய்யும், கரப்பான் பூச்சியினுடைய ரத்தத்துல எதுவுமே இருக்காது. அதனாலதான் ரத்தம் கலர்லெஸ்ஸா இருக்கும். இந்த கடல் நண்டுகள் பிற நண்டுகளுடைய ரத்தம் நீல நிறத்தோட இருக்கிறதுக்கு காரணம் அதுல காப்பர்னுடைய கண்டென்ட், அதாவது காப்பர்னுடைய சால்ட் கலந்து இருக்கிறதுனால அது நீல கலர்ல இருக்கு. இதுதான் மனித உடலின் ரத்த ஓட்ட மண்டலம் என்பதை பற்றிய ஒரு சிறிய உங்களுக்குள்ள 5ஆம் வகுப்புக்குள்ள பாடம். சரியா, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தா அடுத்த கிளாஸ்ல கேளுங்க. இதுதான் from my side. சரியா, ரைட், தேங்க்யூ வெரி மச். மீண்டும் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச். ஓகே.